ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சும்மா வீட்டில் இருந்தால் எப்படி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது குறைக்கணும் போல் இருந்தது. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆயில் ஃபுட்டு எடுக்க மாட்டேன். நம்ம ஆரோக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கி சும்மா இருக்கலை, ஏதோ தேவைப்படுது, ஒரு மாதிரி இருக்குது. கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மெது போண்டா அல்லது நம்ம என்ன சொல்கிறது கில்லு போண்டான்னு சொல்லலாம். வேறு ஒன்றுமே இல்லை. இதில் கலந்துருக்கக்கூடியதை நான் இப்போ சொல்கிறேன். இதை இப்போ போடும்போது கூட எனக்கு வீடியோ எடுக்கணும்னு ஒரு ஐடியா இல்லை. போட்டு நல்லா வருதே, கொஞ்சம் எடுத்து காமிக்கலாமேன்னு. என்ன போண்டாவை சுட்டு தோசைக்கல்லில் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த மாவு மிக்ஸ் பண்ணினேன். மாவு எப்படி இந்த பேட்டர்ன் வச்சேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒன்றுமே இல்லை. தோசை மாவு இன்றைக்கி அரைச்ச தோசை மாவு இருந்ததுன்னா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கடலை மாவு, ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு, அதுக்கப்புறம் பச்சை போண்டா மிக்ஸு. அதில் வாழைக்காய் உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எப்போவுமே வாழைக்காய் உருளைக்கிழங்கு வீட்டில் வாங்கி வைக்கிறது இல்லை. கொஞ்சம் நமக்கு கேஸு நமக்கு ஒத்துக்கிடலை, அதுக்கு தகுந்த மாதிரி உடல் உழைப்பு, வெளியில் போகிறது, பிறகு டைஜஷனுக்கு நிறையா சாப்பிட்றது, அந்த மாதிரி வேணும். என்றைக்காவது ஒரு அவியல் வச்சோம் அந்த மாதிரினா கட்டாயம் நம்ம அதை எடுத்துக்க தான் செய்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கி அந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸில் ஒரு ஸ்பூன் மட்டும்தான், அதில் உள்ள உப்பே போதுமானது. ஏன்னா தோசை மாவில் உப்பு இருக்குது நமக்கு. அதோடு சேர்ந்து நம்ம கடலை மாவு ஒரு ஸ்பூனு, தோசை மாவு ஒரு குழிக்கரண்டிக்கு எடுத்தேன். இந்த பாருங்கள், இத்தனை போண்டா நமக்கு வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மெது போண்டா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப மெதுவாக இருக்கும். அதாவது கேஸ் இல்லாமல் இருக்கும். கடைகளில் போய் வாங்குறத விட வீட்டில் இதெல்லாம் மழை நேரத்தில் ரொம்பவே கை கொடுக்கும். இது இல்லைன்னா அவல் வச்சு கூட ஊற வச்சு, நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டே போட்டதுனால ஒரு சில இது கொஞ்சம் செவந்து வந்துருச்சு. முதல்ல எடுத்தது எல்லாமே ஒரே கலரில் நல்லா இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அவல் வீட்டில் இருந்தது, கட்டி அவல் இருந்ததுன்னா அவளை ஊற வச்சு கூட கொஞ்சமாக தோசை மாவு ஒரு 2 ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் பஜ்ஜி போண்டா மிக்ஸு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் நமக்கு இந்த மாதிரியான அருமையான சுவையான போண்டா கிடச்சிரும். கடைக்கு போக ஆள் இல்லை, வீடு ரொம்ப அவுட்டோரில் இருக்குது, அக்கம் பக்கத்தில் கிடையாது. எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கணும், ஒரு பால் பாக்கெட் வாங்கணுனாலே எங்கள் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போனால் தான் வாங்க முடியும். ஜென்ஸு வீட்டில் இல்லை. அப்போ நமக்கு யார் உதவி செய்வாங்க? இந்த மாதிரி நம்ம ஏதாவது நம்மளாக ஒரு புது ஐட்டத்தை தயார் பண்ணி புதுசாக ஏதாவது யோசித்து பண்ணி சந்தோஷமாக சாப்பிட வேண்டியதான். இதை இப்போ கைட்டை எடுத்து போட வேண்டியது இருக்குது. அதனால் வீடியோ கட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.